அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் தன்னுடைய சபையில் இருக்கிறாரு. ஒரு சமுதாயத்தில் சபையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இத்பான் இப்னு மாலிக்குடைய வீட்டுக்கு போறார் ரசூலுல்லாஹ். கொஞ்சம் மதீனால தூரமான இடம் போறாங்க. அங்கே போய் என்ன அவருடைய வீட்டில் அவருக்கு தொழுகிறதுக்கான ஒரு ஏற்பாடு செஞ்சு ரசூலுல்லாஹ் அங்கே தொழுது கண்டிக்கிறாங்க. அப்போ எல்லாரும் ஒன்று கூடுறாங்க. இது மிக முக்கியமான இடம். ரசூலுல்லாஹ் பலகீனமானவர்களோடு எப்படி நடந்தார்கள் ஒன்று கூடுற நேரத்தில் ரசூலுல்லாஹ் தொழுகிட்டிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் காய்ச்சிட்டிக்கிறாங்க. அது சுன்னத்தான தொழுகை. அவருக்காக தொழுகிறாங்க. என்ன காய்க்கிறாங்கன்னா எல்லாரும் வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு தூரமான இடத்துக்கு பேசிக்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாரும் வந்துட்டாங்க. அப்போ முக்கியமானவங்க வரணுமா இல்லையா? அதில் ஒருத்தர் வரல. மாலிக் இப்னு துக்ஷும் அல்லது துக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர். அவரை காணலை. அவர் பல யுத்தங்களில் கலந்து கொண்டிருக்கிறார். பத்ர், உஹத் எல்லாத்துலையும் கலந்து கொண்டிருக்கிறார். ஹுதைபியா எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறாரு. அவர் வரலை. வர வேண்டிய இடம். உடனே சிலர் பேசுகிறாங்க, அவர் முனாஃபிக் தான், நயவஞ்சகர், முனாஃபிக்குகளோட தான் அவர்கிட்ட எல்லா டீலிங்கும் இருக்கின்றார். ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்து முடிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு மனிதரை பற்றி அப்படி என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறீங்க அல்லாஹ்வின் தூதரே, இருந்தாலும் அவர் நிறைய முனாஃபிக்குகளோடு தான் பழக்கமும் முகமும் உபதேசமும் இருந்து கொண்டிருக்கிறது. இத்தனைக்கு உபை இப்னு சலூல் குடும்பத்தில் கல்யாணம் முடிச்சிருந்தார். விளங்கிட்டா? அப்படித்தான் இருக்குது அப்படின்றாங்க மாலிக் இப்னு துக்ஷமை பற்றி. அப்படி இருந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவரை நரகம் தீண்டுவதற்கு தடுத்து விட்டான் அப்படின்றாங்க. நரகம் தீண்டுவதற்கு தடுத்து விட்டான் அப்படின்னா நிரந்தரமான நரகம் தீண்டுவதற்கு தடுத்து விட்டான்னு அர்த்தம். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி திஃபா பண்ணினாங்க. அதை என்ன இல்லைன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இத்தனைக்கு அவர் சொல்றாரு என்ன, அவருடைய மிச்சமான பழக்கம் எங்க இருக்குது, முனாஃபிக்குகளோடு இருக்குது. அங்கதான் பேச்சு இருக்குது, அங்கதான் பழக்கம் இருக்குது. அதோட சேர்த்து இங்க வரல. எங்க வரல? இங்க ரசூலுல்லாஹ் வந்திருக்காங்கன்னு தெரியும் அவர் என்ன செய்யல, வரவில்லை. அப்படி இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி கீழே ஷரஹ் எழுதும் பொழுது எழுதுறாரு, ஒரு முக்கியமான மஜ்லிஸுக்கு முக்கியஸ்தர் ஒன்று வராமல் இருக்கின்ற பொழுது குறை சொல்வது தவறு கிடையாது அப்படின்னு எழுதுறாரு. ரசூலுல்லாஹ் குறை சொல்றதை தண்டிக்கல, அவரை முனாஃபிக்ன்றதை தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல கண்டித்தார்கள். அதுக்குரிய நியாயம் இருக்கணும் என்பதை சொல்கிறார். இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தாயி அல்லது மக்களோடு டீல் பண்ணக்கூடிய நல்ல மனிதர்கள் என்ன செய்யணும்னா, இப்படி சொன்ன உடனேயே ஓ அப்படி ஒன்று இருக்குதோ அப்படின்னு ரிசீவ் பண்ணப்படாது. விளங்கிட்டா? அதை எடுத்துக்கணும் பண்ணவங்களே. அந்த தகவல்களை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அதை ரிசீவ் பண்ணி கொண்டோம் என்று சொன்னால் நம்ம மாறுவோம். நாளைக்கு அவரோட பேசலாம் இருக்கும். அதனால ரசூலுல்லாஹ் சொன்ன தோழர்களை பற்றி எந்த தகவலை எனக்கு கொண்டு வந்து என்ன செய்ய நான் சொல்ல வேண்டாம். சொன்னா நான் அவர்களை தூய்மையான இதயத்தோடு சந்திக்க நினைக்கிறேன், அது என்ன செஞ்சிரு இல்லாம போயிரும் என்றாங்க. எனவே ரசூலுல்லாஹ் உடனே அந்த இடத்துல கண்ணி நிறைய பேருக்கு அப்படி சொன்னாதான் விருப்பமே. உங்களை பத்தி இப்படி சொல்றாரு தெரியுமாண்டா, அவர் தான் நம்ம முதலாவது வலது. மற்றவங்க எல்லாரும் விட்டுறது, எல்லாரும் போக வரைக்கும் வெயிட் பண்றது, கதை கேட்கறது. உங்களை பத்தி இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் என்று எந்த ஒரு அநியாயக்காரனும் எங்களை பேராசப்படக்கூடாது. எந்த ஒரு அநியாயக்காரனும் எங்களில் பேராசப்படக்கூடாது. அப்படின்னா நம்ம சரியான முறையில் நிர்வகிக்கவில்லை என்று அர்த்தம். கெட்டவர்களை நெருக்கிக் கொள்வோம் அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த மாலிக் இப்னு துக்ஷமுடைய அந்த குறைய அவ்வளவு இதை சொல்லியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டித்து அப்படி இல்லாமாக்கினாங்கன்னு பாருங்க. எனவே ஈமானிய பலகீனம் என்பது ஒருவருடைய வெளிப்படுத்தப்படுகிறது என்றால் அவர் சில பொழுதுகள் அவருக்கு அது பலகீனம் எது அந்த இடத்துல வராதது. அதே போல அதிகமாக முனாஃபிக்களோடு பழகுவது என்பது ஒரு பலகீனம். அந்த பலகீனத்தை ரசூலுல்லாஹ் எப்படி அதை மறுக்கிறாங்கன்றத பாருங்க. ஹாத்திப் இப்னு அபி பல்தாட செய்திருந்து இப்படி நிறைய செய்திகளை நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட முறை.